ஹாய் நண்பர்களே, வணக்கம். உங்கள் மணிகண்டன். இன்று பார்க்க போகும் பதிவு, எல்லோரும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் பொறாமை வருது? ஏன் எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க? இது யாரும் உட்காந்து யோசிக்கிறது இல்லைங்க. ஆமாங்க, ஒருத்தர் வளர்ந்தாவே போதுங்க மற்றவங்களுக்கு பிடிக்காதுங்க. அது இயல்பான விஷயந்தான். மற்றவங்க குறை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசில் போட்டு அந்த விஷயத்தை குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, குப்பை வீட்டில் தேங்கச்சின்னா தூக்கி வெளியில் போட்டுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அவங்க போடக்கூடிய குப்பையை மட்டும் நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்க. வச்சுக்கும்போது பார்த்தோன்னா நாம் நாரி போகிறோம். அதாவது நம்ம மனசு கெட்டு போகுதுங்க. மனசு கெட்டு போகும்போது அடுத்த வேலையில் கவனம் வர மாட்டேங்குது. அவங்கள பற்றின சிந்தனை வருது. அவங்க எந்தெந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, யாராருக்கெல்லாம் குறை பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரது இல்லைங்க. சரிங்களா? அதனால தாங்க நாம் நல்லதை மட்டும் யோசிங்க. மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி நினைப்பாங்க, ஏன் அப்படி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிறத யோசிக்கிறத தயவு செஞ்சு விட்டுடுங்க. அப்படின்னா தான் லைஃப்பில் அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு நாம் போவோம். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.